ஏன் தேவமா நீ விளங்காம போறீங்க? நீ சினிமா நடிகனை நம்பவே எந்த நடிகனா இருக்கட்டுங்க, அது முத்துராமனோட முடிஞ்சு வச்சுங்க. அவன் வேஷம் அது வரைக்கும் தாங்க இருக்கும். அவனுடைய வேஷம் 24 மணி நேரம் தாக்கு பிடிக்காது. அது நடிகன் என்று சொன்னால் நான் ஒன்னு சொல்றேன், இனத்திற்காக குரல் கொடுத்த பெருமை 30 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய அருமை அண்ணன் நவரச நாயகன் முத்துராமன் ஒருவன் தான். எவரும் இந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்கவில்லை. இந்த நாட்டிலே சீசன் தலைவர் என்று ஒருவர் உண்டு என்றால் எனது அருமை சகோதரர் கார்த்திக் தான். வருத்தமா இருக்கா? என்னை விட கார்த்திக் உச்சரிச்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன உயிரினு மேலான என் அன்பு சகோதரன் சொல்வேன். என்னால இனிமே சொல்ல முடியாது. காங்கிரஸ்காரன் ஓட்டு கேட்கிறானுங்க. முத்துராமலிங்க தேவர அப்படி உயிரோட தயலி என்னெல்லாம் பண்ணான், அவனுக்கு போய் ஓட்டு கேட்கிறான். ஐயா இவன் முக்குளத்தானுக்கு பிறந்தாலும் எப்படி நான் பேசுறது சொல்லுங்க? டெய்லரே பார்க்காத கட்சிக்காரன் காங்கிரஸ்காரன் இல்லையா? அல்லேலியா பாட்டி மாதிரி அங்கி போட்டு அலையிற பய அந்த கட்சிக்காரனுக்கு போய் ஓட்டு கேட்கிறான். முத்துராமன் கண்டெடுத்த முத்து, என் உயிரினு மேலான சொத்து, உன் வாயில மண்ணு பா ஓட்டு கேட்க வந்திருக்காமியா. மோடி ஒரு கேடியா, உனக்கு என்ன தெரியும்? உன் மகன் இப்பதான் 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கான். உன் வாயில மண்ணலி போட்டுட்டல்ல வேதனையில பேசுறப்போ கார்த்திகை பேசணும்னு பேசல. உன் மகன் வாழ்க்கையை கெடுக்கிற. இன்னைக்கு 10 கோடி வாங்கிட்டு போயிருவ, ஏவா கூடயா போயிருவ, லண்டன்ல போய் 10 நாளைக்கு உட்கார்ந்துக்கிடுவ. உன் வாயில மண்ணு விட எனக்கு எல்லாம் கேவலமா இருக்கு. நமக்கு தானங்க வேதனையா இருக்கு. கார்த்திக் இன்னொருத்தன் பேசும்போது நமக்கு வேதனையா இருக்குல்ல. கேட்டா முத்துராமனுடைய மகன். ஆனா என்னதான் இருந்தாலும் 50க்கு 50 அது ஒரிஜினாலிட்டி கிடைக்காது. காங்கேயம் காளை, தென்னாட்டு காளை கிராஸில் விழுகிற பொழுது அது கொஞ்சம் முறுக்கோட தெரியலாம், ஆனால் சீசனுக்கு தான் அது உதவுமே தவிர நாட்டு மக்களுக்கு உதவாது என்பதை உங்கள் மத்தியில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வேஷம் கட்டினாலும் சரி, நீ நாட்டு பசுவிடம் பால் கறந்து குடித்தால் உனக்கு உடம்பு